டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் சர்வே நாம் பார்த்துக் கொண்டிருப்பதில் அடுத்த தொகுதியாக பார்ப்பது பாஜக, திமுக, அதிமுக என்ற 3 பெரிய கட்சிகளும் நேரடியாக களமிறங்காமல் 3 கட்சிகளுமே தங்களுடைய தோழமை கட்சிகளை களமிறக்கிய கடலூர் தொகுதியை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கடலூர் தொகுதியை பொறுத்தவரை ப்ரீ அனாலிசிஸ்லும் சரி, போஸ்ட் அனாலிசிஸ்லும் சரி, பெரிய அளவு நிறைய பேர் பேசாததற்கு காரணமே இதுதான். எப்பவுமே ஒரு தொகுதியில திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல பாஜகவோ இந்த 3மே சரிக்கு சமமாக வரிந்து கட்டி கொண்டு நிற்கும் போது அந்த தொகுதியில அந்த பிரஷர் என்பதே வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிக சார்பாக சிவக்கொழுந்து அவர்களும், பாஜகவின் கூட்டணி கட்சியான பாமக சார்பாக தங்கர் பச்சான் அவர்களும் களம் இறங்கியிருக்கிறார்கள். இது ஒரு வன்னியர் பெல்ட் அப்படின்றதால எல்லாரும் அந்த வன்னியர்கள் வாக்குகளை மையப்படுத்தி கேண்டிடேட் இறக்கணும்னு நினைச்சிருக்காங்க. குறிப்பாக பாஜகவும் இந்த தொகுதியில் நிற்காமல் பாமகவிற்கு ஒதுக்கியதற்கான காரணமும் அந்த வன்னியர் வாக்குகளை எல்லாம் அந்த வன்னியர்களின் கட்சியாக அறியப்படக்கூடிய அந்த பாமகவிற்கு கொண்டு வர வேண்டும், கன்சால்டேட் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே பாமகவிற்கு கொடுத்திருக்கிறாங்க. இங்கே காங்கிரஸ் மற்றும் பாமகவிற்கு தான் நேரடியாக கடுமையான போட்டி இருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இங்கே தேமுதிக நேரடியாக 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சலாம். காரணம், அதிமுக நேரடியாக போட்டியிடவில்லை, இரட்டை இலை சிம்பிள் அப்படின்றது டைரக்டா போட்டியிடவில்லை அப்படின்னும் போது அந்த வாக்குகள் எல்லாம் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பாஜகவுக்கு நேரடியாக வந்திருக்கும். ஒருவேளை இங்கே பாஜக நின்றிருந்தால் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கும்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் பாஜக இங்கே நிற்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த வன்னியர் ஓட் பேங்கோட கன்சல்டேஷன் தான். சோ அது டபுள் கைமேல் பலனாக கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. வன்னியர்களுடைய ஓட் பேங்க் பொதுவாக அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அந்த வன்னியர்களின் வாக்குகள் நேரடியாக பாஜகவின் கூட்டணி கட்சியான பாமகவிடம் வந்திருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய எக்ஸிட் போல் சொல்ல முடியுது. இந்த இடத்துல ஆக்சுவலா காங்கிரஸ் சார்பாக நிற்கும் விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஒரு எளிமையான வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு தான் நம்மளுடைய ப்ரீ அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். பட் இந்த முறை அது ஒரு தொடக்க சுற்றுகளில் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு டைரக்டராக இருந்தாலும் காமன் மேனுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகிற விதமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டார். சொல்ல போனால் அவருக்கு கிளி ஜோசியம் பார்த்தவர்களை எல்லாம் அரசு செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர் மீது ஒரு லேசான அனுதாபம் மக்களுக்கு வந்திருப்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அந்த அனுதாபம் அப்படின்றது வாக்குகளாக மாறியதா, அந்த வாக்குகள் என்பது வெற்றியாக மாறுமா அப்படின்றதுக்கு நம்ம இன்னும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. பட் நம்மளுடைய அனாலிசிஸ் படி ஸ்டில் ஒரு கடுமையான போட்டி பாமக அளித்திருந்தாலும் ஒரு லேசான எட்ஜ் அப்படின்றது காங்கிரசுக்கு தான் போகிறது. விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப எளிமையான வெற்றியாக இருக்க போறது நம்ம கால் ஆஃப் பண்ணியிருந்தது கொஞ்சம் மாற்றி அது கடுமையான போட்டிக்கு அப்புறம் ஒரு மத்தியானம் வரைக்கும் கடுமையான போட்டி இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல கிளியர் கட்டா விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு தான் நம்மளோட அனாலிசிஸ் தெரிகிறது. தங்கர் பச்சான் ஒரு கம்ஃபர்டபுளான செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்காரு. அதாவது 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்துக்கு தான் போட்டியே அப்படின்னு நம்ம சொன்னது மாதிரி 2வது இடமும் பிக்ஸ் ஆகிவிட்டது. அது ஸ்மூத்தா தங்கர் பச்சான் வந்துருவாரு. கொஞ்ச நேரம் கடுமையான போட்டியை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவாரு. செகண்ட் பிளேஸ்ல தங்கர் பச்சான் இருப்பாரு. தேமுதிக 3வது இடத்துக்கு சிவக்கொழுந்து அவர்கள் தள்ளப்படுவார் அப்படின்றதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ்ல தெரிகிறது. இதுதான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசின் விஷ்ணு பிரசாத் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்ல போகிறார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.